சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கும். அந்த வகையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. எல்லாருமே படித்து முடிச்ச உடனே ஏதாவது ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போயிடணும். ஆண்டர்பிரினர்ன்றத ஒரு வேர்டே நம்மளுடைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வருது. ஆனால் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் யங் அண்ட் யூத் எனர்ஜெட்டிக் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணுன்றதுல ரொம்ப கீனாக இருக்கு. அந்த வகையில் தாத்தா ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்பா அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அடுத்த பையன் வந்து டக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நான் எனக்கு யூஎஸ் சான்ஸ் கிடச்சிருக்கு, கனடா சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ தாத்தா பண்ண பிஸ்னஸ் அப்பாவோட நின்று போயிடும். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தேர்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் யார் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களை கௌரவிப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மிகவும் பெருமை கொள்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு ஃபைனஸ்ட் சில்க் சாரீஸ் என்ற ஒரு வியாபாரத்தை 1972ஆம் ஆண்டு பின்னடம் என்ற ஊரில் துளசிராம் அவர்கள் தொடங்கி வைத்து செகண்ட் ஜென்ரேஷனாக டி சுப்பிரமணியன் அண்டு டி சிவகுமார் அதை நிலை கொண்டு அடுத்ததாக மூன்றாவது தலைமுறையாக திரு ஹரிஹரன் அவர்கள் அதே தொழிலை, தாத்தா ஆரம்பித்த அதே தொழிலை தமிழ்நாடு ஃபைனஸ்ட் சில்க் சாரீஸ் தொடங்கி இன்று வரை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கும், வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ஹரிஹரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் டு த டேஸ். ஃபேமிலி சங்காடி குடும்பத்துடன் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தயவு செய்து மேடைக்கு வாருங்கள். உங்களை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. எங்கள் கணம் கருத்தா ಅವರ ಪ್ಯಾಟ್ರಾನು ಅವರ ರೆಗ್ಯುಲರ್ ಸಪೋರ್ಟರ್ MR ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ದಾಗವಿನು ಆಮಿ ಮೇಡೆಗೆ ಬೌಲರಿಯ ತೆನ ಅವಿ ಇಂಡೋನೇಷ್ಯಾ ಅವಿ ಬೆಲಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಂಗ ಜವಳಿ ತ್ರಯ ಹೋದರಿಯ ತೆಂಗ ಮೇಡೆಗೆ ಬೌಲರಿಯ ತೆಂಗ ಗಣಂ ಕರ್ತವಳು ಅವರ ಪಾಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ CK ಶೇಖರ್ ದಾನ್ಗಿನು ಅವರ KKG ಪ್ರಭಾರಂದ ಆನರ್ ಕಣ್ಣವಣಿ ತೆಂಗ ಪ್ರಯೋಗನ್ ಬೌಲರಿಯ. உங்களை கௌரவிப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஹனுமந்த் ஐயர் என்பவர் சாரி பிஸ்னஸ் லோக்கல் மார்க்கெட்டில் தொடங்கி அதன் பிறகு சீதாராமன் டையிங் அண்ட் சாரி பிஸ்னஸாக அதை மாற்றி சென்னை அண்ட் ஆந்திரா வரைக்கும் கொண்டு போகினாங்க. அதன் பிறகு கோவர்தனன் கிரே ஃபேப்ரிக் அண்ட் யான் ஏஜென்சி சவுத் அண்ட் நார்த் இந்தியா மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இன்னைக்கு கார்த்திக் பாபு அண்ட் மணிகண்டன் இண்டிஜினஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்டிங் டு 13 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். தாத்தா ஆரம்பித்ததை வந்து பேரன் வந்து இன்னைக்கு உலக அளவில் கொண்டு போனார். ஸோ அவங்களை அன்போடு குடும்பத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் டு த டேஸ். உங்களை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கௌரவிப்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறது. இல்லை விருதாவினோ ಅವರ ಇಂಜಿನಿಯರ್ ಯೋಗೇಶ್ ದಾನ್ಗಿನೋ ಅವರ ದಿ ಪಾಸ್ಪುರನ್ ಚೇರಿ ತಂಗ ದೀನು ಗಣಂ ಕಣ್ಣವಣಿ ಮೆಲ್ಲಾರಿಯ.
எனர்ஜி லிவிங் ஸ்கேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் இன்ஜினியர் யோகேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. சிட்கான் சேர்மன் உடன் நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேகேஜி அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கே தினகரன் அண்ணன் அவர்களை பெற்றுக்கொள்கிறார். இருவரும் இணைந்து, சகோதரர்கள் இருவரும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள். எம்கே கலாதர் பாபு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வார்னி கெமிக்கல்ஸ் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கௌரவிக்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு பேக் போனே டோனர்ஸ் தான். அந்த டோனர்ஸை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கௌரவிப்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறது. அடுத்ததாக நாம் கௌரவிக்கவிருக்கும் நபர் திரு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை கௌரவிக்க முன்னாள் தலைவர் எஸ்.கே.ஆர். ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க एमजीआर. एम.आर. कृष्णमूर्ती दा भवी मिली ऊंचा अभ्यास में से अंगूर वो सिंगार देखाई मेडे सोलबार नमस्कार कलरिया बीवीके ग्रुप ऑफ कंपनीज बालादागु सोलबार नमस्कार कलरिया गुड मॉर्निंग दा அடுத்ததாக ஜெயஸ்ரீ ஸ்பன்பான் சேதுராமன் दाग उंजा अवावमनी बौलर राशि डोनर्स लिस्ट तुमको गौरवम करता तेंगा गौरवम करता ER कुमारसन दाग उंजा अवावमनी इन बौलर राशि அடுத்து அமர்டெக்ஸ் சுந்தர்நாத் दा उंजा अवावमनी बौलर राशि तेंगा हानर करता और बीवीके ग्रुप ऑफ कंपनीज चेयरमैन बाला दाग उंजा अवावमनी नो बौलर राशि அடுத்து விக்னேஷ் கிராஃபிக்ஸ் மோகன் ராம் दाग उंजा अवावमनी बौलर राशि तेंगा हानर करता और केवी कुमारसन दाग इन यागेश्वरन दाग अवावमनी बौलर राशि उनका कॉन्फ्रेंस चलता होना मन से डोनर्स बैकबोन तेंगा गौरवम करता मामा इन सौराष्ट्र चैंबर ऑफ कॉमर्स जुक्कु सोंपु पोंदा राशि इन नीमन समस्या सिटकान मानाडु चलता जुक्कु कष्टमु
ತೆಂಗ ಜುಕ್ಕು ಗೌರವಂ ಕರತಮ ಮವಿನಾಮಿ ಪೆರಿಮೆ ಪೊಂದುಲರಿಯ KV ಕುಮಾರಸನ್ ದಾಗಿನ ಯಾಗೇಶ್ವರನ್ ದಾ ದೀದಂಗ ಚೇರಿಗಿನೋ ಅವರ ವಿಘ್ನೇಶ್ ಗ್ರಾಫಿಕ್ಸ್ ಮೋಹನ್ ರಾಮ್ ದಾಗ್ ಮೊರ್ಗ್ಯಾತ್ ಕರ್ಮಿನರಿಯ பென்சில் டிராயிங் கரத்தமா மவினோ எங்க மிஞ்சாத்தன கொண்டுனி சித்திரம் பேசுதையா எந்தன் சிந்தை மயங்குதையா சித்திரம் பேசுதையா எங்க சித்திரம் உலகம் பூரா ஜாயி இந்த ஒரு சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உலகம் பூரா கலாணம் கலைரிய மனசமனசியா எங்க சித்திரம் ஹாலிஸ் எங்க சொக்கோட் ஹாத் எட்டுவாய் கொடைவல்லல் டோனர் அடுத்து EV குமரேசன் தா உஞ்சா ஓவன் போலராசி பை EV ரெங்காச்சாரி அண்ட் சன்ஸ் தெங்க மொர்காத் கரத்த சேட்டன் பாபு சேயா ஔராசியா தெங்க அவோ மணியின் பௌலராசி புன்னகை மன்னன் பூவுலி கண்ணன் ஜகுவார் குமரன் தார் ஹேஸ்மனசியா உஞ்சா அவோ அவதா ದೀದಿನ ಸೇರಿ ಹಾನರ್ ಕನ್ನಮಣಿಗಿನ ಮೆಲ್ಲ ರಾಸಿ ಅವರ ಕುಮಾರಸಂದ ಎಂಟೈರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಉಂಚ ಅವೋ ಮಣಿಗಿನ ಆಮಿ ಬೌಲರಿಯ ಅಸ್ಕಿದನ ಉಂಚ ಅವೋ அடுத்த டோனர் ஐனோ ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் சிவகுமார் தா குஞ்சா ஓம்னி பೌಲರಿಯ ತೆಂಗ ದೇತ ಐನೋ NT ಶ್ರೀನಿವಾಸನ್ ಕುಂಚಾ ಓಮ್ನಿ ಬೌಲರಾಸಿ ತೆಂಗ ಸಂಗಾಡಿ ಅವ್ರ ಮೆಲ್ಲ ರಾಸಿ டொனேஷன் மனசா ಏನೋ ಕೊಬ್ಬಿ ಮುಲ್ಲದೆನ್ ಎಲ್ಲ ಎಟ್ಟಾவது ಸಿರ್ಕನ್ ಹಾಲಿ 8 ದೀರಿಯ அடுத்த டோனர் ஐனோ பாஸ்கர் ரகுராம் ராஜாராம் லகுடுவா ಔರಿಯಣಿ ತೆಂಗ ಬೊಳುದ ಐನೋ ತೆಲ್ಲ ಎಗೈನ್ ಶಿವಕುಮಾರ್ ದಾನುಸ್ ದೇಮ್ನಿಗಿನ ಸಂಗುಲ್ಡರಿಯ ಅವರ ಜಗವ ಕುಮಾರನ್ ದಾಗ ಹಾನರ್ ಕೇರ್ಮಣಿಗಿನ ಮೆಂತಾರಿಯ KV குமரசன் தானுகோ TK யாகேஸ்வரன் தானுகோ KB சிவபிரகாஷ் பாபு தானுகோ எங்க ஹானர் கரத்த அவர் சிட்கான் சேர்மன் as well as பிரசிடென்ட் தீதங்க பொவிகினோ எங்க ஹானர் கேர்மனிகினோ மெல்லரியா ஈசி மெம்பர்ஸ் என்ன பூரா பிஹைண்ட் த ஸ்கிரீனும் காம் कर रहे थे உன்னோட படம் சக்சஸ் ஹோர समझ எண்ணற்ற கலைஞர்கள் திரைக்கு பின்னால் ரன் தெல மாதிரி ஈசி மெம்பர்ஸ் அவினோ நீனாத்த கொன்னி காம் சல்னா தெங்க சொக்கோட ஹாத் எட்டிகினோ மொர்காத் கேருவாயி உன்னோட படம் சக்சஸ் होई समझ அஸ்கிதன டைரக்டர் को பாராட்டனோ தெல படம் சக்சஸ் होता இக்கை தொழில்நுட்ப கலைஞர்கள் பஸ்கட்ரி காம் कर ले रहन தெல மாதிரி சவர ஈசி மெம்பர்ஸ் मिली बिहाइंड द स्क्रीन मो जुक्को हार्ड वर्क कर रही है ಎಲ್ಲ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಸಕ್ಸಸ್ ಹೋತಾ ಕುಚಿ ತೆಂಗ ಮೊನ್ನು ಬರ ನಮಸ್ಕಾರ ಕಲಲ್ಲ ಸೌರಾಷ್ಟ್ರ ಚಾಂಬರ್ ಆಫ್ ಕಾಮರ್ಸ್ ಉಂಡ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಈಸಿ ಮೆಂಬರ್ಸ್ KV ಕುಮಾರಸನ್ ದಾ ಶಿವಪ್ರಕಾಶ್ ದಾ ಅಂಡ್ ಯಾಗೇಶ್ವರನ್ ದಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ರಮೇಶ್ ದಾಗ ಓಮ್ನಿ ಬೌಲರ್ ರಾಸಿ ಕರ್ಪಗ ಮೋಟಾರ್ಸ್ ತೆಂಗ PV ರಮೇಶ್ ತೆಂಗ ಅವಿ ಮೇಡಕ್ ಬೌಲರಿಯ ತೆಂಗ ಹಾನರ್ ಗರ್ತಗವಿ ಅವರ ಅಮೃತೇಶ್ ಜಗವ ತೆಂಗ ಅವಿ ಬೌಲರಿಯ ತೆಂಗ ಹಾನರ್ ಗರ್ತ ಸಿಟ್ಕಾನ್ ಚೇರ್ಮನ್ ಕುಬೇಂದ್ರನ್ ದಾ ತೆಂಗ ಗೌರವಂ ಕರರಿಯ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ರಮೇಶ್ ದಾ ಇಲ್ಲ ಸಿಟ್ಕಾನ್ ಅವಿ ಇಕ್ಕ ಪ್ರಮಾದಗನ್ ಚಾಲಾರ ಸಮಯದಿ ಜುಗುದನು ಪಾಟ್ ಪೊರ್ರಿಯ ಅಸ್ಕಿದನು ಎಲಗವಿ ಇನಿಷಿಯೇಟ್ ಕಲಿ ಕಾಮ್ ಕರ್ರಿಯ तेमाम अभी ओटे टीम कौन ना मैंने दी फिनांस टीम तो ले फिनांस टीम
ಸಂಗತ ಉಚ್ಚಿ ಅವರ ಕೆ ದಿನಹರನ್ ದಾನಗ ಅವಿ ಮೇಡೆಗೆ ಬೌಲರಿಯ ತೆಂಗ ಸಂಗಾಡಿ ಎಸ್.ಆರ್. ಸುಂದರದಾನು ಟಿ ಸೇದರಾಮ್ ದಾನಗ ಅವಿ ಮೇಡೆಗೆ ಬೌಲರಿಯ ಕೆ.ಎಸ್. ಶಿವಕುಮಾರ್ ಆಲ್ಸೋ अस्कदंगा मुन्नु भर नमस्कार सिटकान हिंदा तो सुपर कन चलता हिले से ಕೆ.ಎಸ್. ಶಿವಕುಮಾರ್ हिंदा अभी न इला विला के चौकट चलता कर रसने दे अंगा ಅವರ पीपीनेस मुख्य कारण तेनो बिल्डिंग वंटे ना बेसमेंट सुपर कन एरिया हलते बिल्डिंग अंगो स्ट्रांग अन सेता है तेनो रोट एरिया आम्ही कार दौड़िले सेता तिक्का चौकट अभी ना अस्की पीपी नवीन काम कर रही हलते इंदा चौकट चला रसे अंगा वंटा मोट्टा आश्चर्यंगा आयमनेदे எட்டாவது சிட்கான் ஜெயதேமுள்ளி அவரை தலைவர்ನ ಸಂಖ್ಯಾದಾನ ದಿನೇಶ್ ಸಂಖ್ಯೆ ಆಸ್ತಾನ ಕಾಲುಸ್ ಬತಗರೆ ಆಸ್ತಿಲ್ಲ ಕೊಡ್ಜೇಕಾಯ್ ಸಂತೋಷ್ಕಂಡ್ ಬವೀನ ಕಾಫಿ ಟೀ ಫಲಾರ್ ಸಂಗಾಡಿ ಒಂಟೊಂಡ ಗಾಮು ಜಾತೋಳು ಹಂಗ ಬವೀನು ಕಾಫಿ ಟೀ ಫಲಾರ್ ಖವಡೇನು फिर डोनेशन दे रही है सेल्समैन से जुक्कु संतोष लावस काम करतंगा हंग अवीन एकसकम भूकम चोक्ಕೊಳ್ಳೇಸ್ साताम अवीन हंग अवीन एले बेड़ा चोक्कट चलता हरस में तुम्हीच कारणम आम्ही गोस नन्नगनस काम कर रही है तवीरा तुम्हीच तुम्ही तुरा हलतीस इका चोक्कट चल रही है चोक्कट मोर संगाडी अवीन एला फिनांस टीम अवीन तेंगा तेंगा काम छुट्टी अवीन टी सेदराम सर तनो इक्का मडमन क्या तुंगा चोक्कट कलाई स्पन बॉन्ड बनी चौकट चलता के लसते मोर देन 400-300 क्रॉस अभी नो तने टर्नओवर कर रही है बिजनेस में क्या नो तेनो और संगाड़ी अभी उतरी काम कर रहा है मेरा तुम्हें इसीलिए वो सवरास चेंबर इक्का बोलांकन अतो फड़ारस में रहता है संगाड़ी अभी नो सुंदरनाथ जी चौकट अस्की दंगा फोन करी ओको दंगा अभी नो कोना कवर करी वतगर तुम सही है तल्ले तल्ले स्पाटम तल्ले तल्ले अभी नो वतगरी नो चौकट अभी मसाज गिरीन मेसेज संगाड़ी दीन चौकट कर रहा तेंगा हल्ती हंग चौकट अभी और चेंबर अभी चौकट वलर्ची होता जगह और मोसगाड़ी चौकट अभी बिसी काम करी अड़त अभी शेषमन टीम चुक्कुदन सहता भेजमुड़ी शिवकुमार अभी पूरा पकड़ बैलेंस करन कोट जे का अभी बैलेंस करता है मगो आश्चर्यंगला इवन ಅವ್ರ ಮೊಟ್ಟ ಬೆಡಸಿ ಅವರ ಬೆಡಸಿ ಅಮ್ಮ ನನ್ನ ಬಡ್ಕಾಸಿ ಹೋರಿಯ ರಿಯಮ್ಲಿ ವಾಯ್ಸ್ ಸೌಡಾಲ್ ಮನರಿ ಗಾಯ ತೆಂಗೋಳು ರೀಸಿಕ್ಕನ ಕೋಟ್ ಜೇಕ ಇಂಟರ್ಕನೆಕ್ಟ್ ಕೆತ್ತನ ಕೊಲ್ಲ ಥಾಮ್ ಜೇಕ ಸುತ್ತಂ ಗೆಲ್ಲುಡನ ಹಂಗ ಈಸಿ ಬೊಲುಡ ಇದಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯಂಗಲ್ಲ ಈ ಅಸಕ್ಕರಿ ಮೀನ ಏನ ಅವ್ರ ಮೊಟ್ಟ ಬೆಡದ ಏನ ಮಮ ಬೆಡ ಮೌಸಿ ಬೆಡ ಇಸನಿ ಅನೀನ ಕೊನದೀಗರಿ ಅಮೀನ ಚಚಿತನ चौकट अभी अस्किदन चेरी मोर संगाड़ी काम करता मुझे मी जुक्कु संतोष तुरा हालते तुम्ही आम्ही चेरी चौकट अभी सौराष्ट्र चेंबर इक्कळव अभी उंचा उंड पड़ी निश्चयंगा अभी ಎಲ್ಲ ಹೊಸ ಅभी ಉಂಡ ಪಡಿ ಹಂಗು ವ್ಯಾನ್ ಕಿರಿ ದೀರ ಕಟರಾಸ್ ಮಿನಿ ಹುಡುಲರಿಯ ಹಾಗೆ ಹಂಗು ಎಲ್ಲ ವಳರ್ಚೆ ಅभी ಚೌಕಟ್ ಚಲಾಗಿ ಇಲ್ಲ ಬಂಟನ ಅವರ ಪಾಸ್ಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಒಕ್ಕೋದನ ಅभी चौकट वार्ड डे कट रही है यार कनवे अभी 3 वर्षम 3 टाइम्स तुरा संगाड़ी में ट्रैवल कर रही है इल्ल टाइम अभी तेलग फलन अभी तुम्हें दिए तो तय बित्तो इंद अभी ओरळव बिर्चिगा हुई हंग सौराष्ट्र चेंबर अडत कट्टम बोल जाता हुए काम के लिए डेफिनेट कन अडत कट्टम अभी और सौराष्ट्र चेंबर ओडाई मिलरिया तुरा अस्किदंगा आशीर्वाद संगाड़ी मरवातम सल्लार
மாவட்டம் வாலஜாபேட்டையில் அக்ஷயா சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி பட்டு புடவைகள் தயாரிப்பில் அடிமட்டத்தில் இருந்து தொழிலை கட்டி எழுப்பியவர் இவர். சில்லறை மற்றும் மொத்த விற்பனையில் தரம் பதித்து கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியா முழுவதும் தன் வணிக தரங்களை விரிவுபடுத்திய மாபெரும் சாதனையாளர். மகாகவி பாரதியார் பாடிய கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்ற வரிகளுக்கு தன் உழைப்பால் உயிர் கொடுத்து வணிகத்தில் பெருமை தேடியதோடு நின்று விடாமல் JCI இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பயிற்றுனராக பட்டம் பெற்று இந்தியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தலைமைத்துவமும் வணிக நுணுக்கங்களும் கற்பிக்கும் சிறந்த ஆசானாகவும் திகழ்கிறார். தனது தொழிலிலும் JCI மூலம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் முத்திரை பதித்தது மட்டுமின்றி 2018 முதல் இந்தியன் ரெட் கிராஸ் அமைப்பின் மாவட்ட பொருளாளராக நிதி நிர்வாகத்தை சீராக கையாண்டு வருபவர். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் IAS அரசு உயர் அதிகாரிகளோடு களத்தில் இறங்கி நிவாரண உதவிகளை வழங்கி அசாத்திய தொண்டாற்றிய மனிதநேய பண்பாளர். வெற்றி பெற்ற மனிதன் கடந்த காலத்தை பார்ப்பான், சாதனை படைக்கும் தலைவன் தான் அடுத்த இலக்கை பார்ப்பான். இன்றைய வேகமான வணிக சூழலில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம் நிறுவனத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை விளக்குவதற்காக வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன என்ற முக்கியமான தலைப்பில் உரையாற்ற வருகை தந்துள்ள திரு NT சீனிவாசன் அவர்களை பேரன்போடு உறவிகள் அழைப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. NT ಶ್ರೀನಿವಾಸನ್ ದಾಗ ಹಾನರ್ ಕರತ ಅವರ ಸೆಕ್ರೆಟರಿ AB ಕುಮರೇಶ್ ತೆಂಗಬ್ಬೋ ಫಾದರ್ ಬಾಲಕೃಷ್ಣನ್ ತೆಂಗಮಲಿ ಉಂಜ ಅವಮಣಿಗಿನೋ ಬೌಲರಾಸ್ ಅವರ ಸೆಕ್ರೆಟರಿ AB ಕುಮರೇಶ್ NT ಶ್ರೀನಿವಾಸನ್ ದಾನೋ ಹಾನರ್ ಕರರಿಯ AB ಕುಮರೇಶ್ ತೆಂಗ ಫಾದರ್ ಬಾಲಕೃಷ್ಣನ್ ದಾ ತೆಂಗ ಮೊರ್ಗ್ಯಾತ್ ಕರ ರಾಸಿ ಅಸ್ಕಿನ ಚೊಕರ್ ಹಾತ್ ಎಟ್ಟು ಉತ್ಸಾಗಂ ಕರುವಾಯಿ. NT ಶ್ರೀನಿವಾಸನ್ ಒತ್ತಾಯಿರ್ತ ಮುಲ್ಲ ಅವರ ನೆಕ್ಸ್ಟ್ ಜನ್ ಟೀಮ್ ಅವಿ ಆರ್ಗನೈಸ್ ಕೆಲ್ಸತ್ತ ಅವರ SS ಪ್ರೇಮ್ ಕುಮಾರ್ ದಾನಗ ಅವಿ ತೆಗ ಮೇಡಕ್ ಬೌಲರಿಯ ತೆಗ ಪಾಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಜನ್ ಪಾಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ TM ரூபேஷ் பாபு தெங்க மேடக் பவுலரியா துர ஹாத்தட்டினி சங்காடி. KLN ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ ஹேண்ட்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ண நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பாரதி பராசக்தியிடம் வேண்டியது. எனக்கும் இந்த அவைக்கும் அனைவருக்கும் அதே பிரார்த்தனையோடு என் உரை. எந்த மாதிரியான ஆளுமைகள் அடங்கிய கூட்டுறங்க இது? எந்த மாதிரியான பிரதிநிதிகள், எந்த மாதிரியான மகத்தான மனிதர்கள் நடத்துகின்ற மாநாடு? அற்புதமான ஒரு அரங்கு, அற்புதமான மனிதர்கள், அன்பான மனிதர்கள் நிறைந்த இந்த அரங்கில் எனக்கான தலைப்பு வாட் நெக்ஸ்ட். நானும் காலையிலேருந்து காத்துட்டு இருக்கேன். ஐயா, உங்களுக்கு கொடுத்தது 1 மணி நேரம். நடுவில் யாராவது கெஸ்ட்டுங்கெல்லாம் வரலன்னா நடுவில் உங்களை நுழைச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் தயாராக இருங்க, அதுக்கு வாட் நெக்ஸ்ட்ல ரெடியாக இருங்க அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எப்போ வேணா கூப்பிடுங்க, ஆனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழலில் நாமெல்லாம் ஜெயிக்க ஓடுகிறோமே, அங்கேதான் நிற்கிறது வாட் நெக்ஸ்ட். வாழ்க்கையில் அடுத்த நொடியினுடைய நிதர்சனம் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஜெயிக்க பாடுபடுகிறோம், பறக்க பாடுபடுகிறோம், உயர 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 மேல போக வேண்டும் என எண்ணுகிறோம். அதுதான் வாட் நெக்ஸ்ட். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு சூட்சமம் ஏதாவது இருக்கா? ஏதாவது மந்திரங்கள் இருக்கா? யாரெல்லாம் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு உயர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா? எனக்கான உரை
அவர் சொன்னது வந்து ஒரு 30லேருந்து 35 நிமிடம் 40 நிமிடத்துக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா அது ஆட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். எனக்கும் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உறுப்பினர்களுக்கும் காதல் காதல் பேரான்பு எல்லாமே இருக்கிறது. வந்த உடனே பார்த்தேன் நான், என்னடா இதே கலர் சட்டை இவங்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தேன் நான். அது மனத்துவத்த காதல். எனக்கு தெரியாது இந்த சட்டை நான் இன்னைக்கு போடுவேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எங்கே இரு மனங்கள் எல்லாம் ஒத்து போகிறதோ அங்கே மனக்காதல் வருகிறது. எனக்கும் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கும் அற்புதமான ஒரு காதல் பாண்டிங். சட்டை என்னோடது, சேம்பரோட மாநாடு அவங்களோடது. காலை நிகழ்வு சிறப்பான ஒரு நிகழ்வு. எத்தனை பேர் உன்னிச்சு கவனிச்சுங்கன்னு தெரியல. காலை வந்த உடனேயே குழந்தைகள்லாம் முதல்ல ஆடினாங்க இல்லையா, அது என்னவா நீங்க நினைக்கிறீங்க? பார்வை. நான் பார்த்த பார்வை அது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையாக பார்த்தேன். இரண்டாவது ஒரு குழந்தை வந்தான், 5ஆம் வகுப்பு என்றான். பேசியதெல்லாம் ஆங்கிலம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் மொத்தமே சொல்லிட்டான். ஒரு டாக்டர் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவங்களை பார்க்கும்போது சரஸ்வதியின் வடிவமாகத்தான் நான் பார்த்தேன். சிலம்பம் அப்படி என்றாலே ஒரு 10 பேர் வருவாங்க. நாங்களும் நிறைய ப்ரோக்ராம் ரெடி பண்ணுவோம். ஆனா ஒத்தையாளா வந்து ஒரு ஒத்த குச்சியை வச்சுக்கிட்டு சுத்தினாம் பாருங்க, அங்கே நாங்கள் பார்த்தது தைரியலட்சுமியை பார்த்தேன். 3 கடவுள்களையும் ஒரு சேர இணைத்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு வாய்ப்பளித்த சேம்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே சமூகம் இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்து ஊக்குவிக்கிறதோ அந்த சமூகம் மேன்மைப்படும். எங்கே ஒரு அமைப்பு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்புகளை கொடுத்து அந்த தலைமுறைகளுக்கு வளர்வதற்கான வழிமுறைகளை கொடுக்கிறதோ அங்கே அந்த சமூகம் அற்புதமாக உருவாகும். அந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கிய சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலையில பேசும்போது ஆதினம் சொன்னாங்க, ஸ்ரீரங்கம் அந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர், அரசியல் எதுவும் இல்லை, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசிட்டு நகர்ந்து போகும்போது அவர் பெயரை சொல்லி கிட்டே வந்து பேசி விட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கோவில் கட்டும்போது அவருடைய பெயரோடு சேர்ந்து சௌராஷ்டிரம் என்று சொன்னபோது என்னுடைய இனம் முழுவதும் ரத்தத்தில் அப்படி ஒரு சலசலப்பு உருவாகி என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்காது. தேசத்தை நேசிப்பவர்கள் அனைவருமே தேசத்தை உயர 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 கொண்டு செல்லும் தலைவர்களுக்கு பின்னால் நிற்பார்கள். அவ்வளவுதான். அந்த அற்புதமான மனிதருக்கு, ஆதினத்துக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாதம் படிந்து சொல்கிறேன். வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிறைய ரெடி பண்ணிட்டு வந்தா இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வாட் நெக்ஸ்ட்னு அவங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்பதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2-3 விஷயங்களை வந்து இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்வளோ அழகாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து KLN குரூப் காமிச்சிச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கூடவே கொஞ்சம் இந்த ஏஐலாம் காமிச்சாங்க. நிறைய முடி இருக்கிற NTS காமிச்சாங்க. இங்கே முடி இல்லாத NTS இருக்கிறாங்க. எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதுவும் சேர்த்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். 2வது முக்கியமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் வந்து KLN வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஹெல்மெட் பின்னாடி வந்து அந்த அழகாக வந்து டைமிங் செக்டர் எல்லாமே போட்டு அதை ஆக்சிடென்ட் பண்ணால் எமர்ஜென்சி அலர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஆனால் ஹெல்மெட் போடணும் ஐயா, ஹெல்மெட் போடலைங்கிறது தானே பிரச்சனையே. ஹெல்மெட் போடுறது இல்லைங்கிறதானே பிரச்சனையே. அன்பு குழந்தைகள் அனைவருமே ஹெல்மெட் போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விஷயங்கள்.
இந்த மண்ணிற்குன்னு ஒரு பெருமை இருக்கு. நான் நின்று பேசுகின்ற மதுரை மண்ணிற்கு என்று பெருமை இருக்கிறது. மதுரை அப்படின்னாவே மீனாட்சி. நான் காஞ்சி மன்னரிலிருந்து வந்திருக்கிறேன், காமாட்சி. ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை. எங்கே காசி விஸ்வநாதரும் ராமேஸ்வரம் விஸ்வநாதரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ அதே போன்றுதான் மதுரை மீனாட்சியும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனும். அவர்கள் இருவரின் அருள் அனைவருக்கும் இருக்கும். நீங்கள் காஞ்சிபுரம் அவசியம் வாருங்கள். எவ்வளவு அழகாக உபசரித்தார்களோ அவ்வளவு அழகாக உங்களுக்காக காஞ்சிபுரம் மண்ணில் நாங்களெல்லாம் உங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க காஞ்சிபுரத்துக்கு. ஒரு சௌராஷ்டிரியனாக இந்த அரங்கில் நிற்கின்ற போது சில முக்கியமான மனிதர்களை சொல்லாமல் விட்டு போனால் பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்காது. ராஷ்டிரபந்து துளசிராம் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் கால் வைத்ததிலிருந்து அவருடைய நினைவலைகள் என்னுக்குள் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர், எவ்வளவு ஆக்கப்பூர்வமான பணிகளை இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த மண்ணிற்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் செய்திருக்கிறார். அவரை இந்த தருணத்தில் நினைப்பதில் நினைவு கூர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்என்ஆர் சுப்பராமன், எம்என்ஆர் சுப்பராமன், என்எம்ஆர் சுப்பராமன் ஐயா. அப்படி அவரை பற்றி பேசும்போதே ஒரு உணர்ச்சி நிறைய வருது. நிறைய அடித்தளத்திலிருந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு பின்னாடி நின்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா ஐயா அவர்கள்தான். இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய டிஎம்எஸ் ஐயா அவர்களையும் நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழும் ஜாம்பவான்களாக சுவாமி ஐயா இருக்கிறாங்க. பாதம் பணிவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இயக்கம் வளர்ந்து வேரூன்றி இருக்கிறது என்றால் அதனுடைய சாசன தலைவர் யார் என்று கேட்பேன் நான். குட்டி பாலா என்று சொன்னார்கள். அப்புறம் நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசுறதுக்கே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தொடங்கி வைத்த சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன்றும் தினகரன் ஐயா சொன்னது மாதிரி முன்னாள் தலைவர்களால் உந்தப்பட்டு, முன்னாள் தலைவர்களால் வழிகாட்டப்பட்டு, இந்நாள் தலைவர்களால் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதை விட மிக பெருமை சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு இருக்காது, சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு இருக்காது. ஜீவன் ரொம்ப அழகா கோயம்புத்தூர்ல இருந்து பேசினாரு. இந்தியா பூரா பாரதம் பூரா நிறைய ரோடு வந்துன்னு இருக்கு. ரொம்ப அழகழகா ரோடு போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாம் வந்துட்டு இருக்கு. தேசம் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியில் உங்கள் பங்கும் இருக்கிறது என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போ இங்கதான் இங்கே இருக்கவங்க பாதி பேர் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவர்கள். மூன்றாவது ஜெனரேஷன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் விருது கொடுத்திருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் இங்கே குழந்தைகள் இருக்காங்க, கேஎல்என் கல்லூரியுடைய மாணவர்கள். எத்தனை பேர் நான் ஆண்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரமேஷ் ஐயா சொன்னார் இல்லையா, 1 2 3. எத்தனை பேர் பணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நான் எங்கன்னா ஜாபுக்கு போகணும்னு இல்லை, நான் கேட்கறதுனால சொல்றீங்களா? இல்லை, ரெண்டுமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சுந்தர் பிச்சைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும். ஆனாலும் சொல்லுவேன், நீ எம்ப்ளாயியாக இருப்பதை விடவும் எம்ப்ளாயராக இருப்பதுதான் பெருமை. எவ்வளவு உயரத்திலிருந்து நீ வேலை செய்தாலும் கூட நீ 4 பேருக்கு வேலை கொடுத்து பார், அது தலைமைக்கான ஒரு உத்தரவாதமாக இருக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல 4 முக்கியமான ஒரு விஷயங்களை அலசி ஆராய்ச்சி பார்த்துடணும் அப்படிங்கிறது தான். பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ்.
ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ், அதில் அவர்கள் வாட் நெக்ஸ்டை எப்படி புகுத்துனாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மதுரை மண்ணில் எத்தனை பேர் நீஷா பீடான்றது தெரிஞ்சிருக்கும்? நீஷா பீடா அவர் ஒருத்தர் கை தூக்குறாரு. எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. 1994 சுந்தர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறார். படித்தவுடன் 4ஆம் ஆண்டு அவருக்கு 4th இயரில் கோல்டு மெடலிஸ்ட் இன் சிவில் இன்ஜினியரிங். அப்போவே அந்த காலத்தில் 1994 கேம்பஸ் இன்டர்வெல்லாம் இல்லை. ஆனால் அவருக்கு எல்என்டியில் மிகப்பெரிய பொறுப்பு வருது. ஆனால் குடும்பம் அதை வேண்டாம் என்கிறது. குடும்பம் அதை வேண்டாம் என்கிறது. அப்போ அவருக்கு என்ன வாய்ப்பு? 2 வாய்ப்பு தான். கோல்டு மெடலிஸ்ட், அதுக்கப்புறம் எம்பிஏ போகிறேன், எல்என்டியில் போகிறேன், மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு, என்னுடைய குடும்ப நிர்வாகத்தை பார்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அழுத்தம், 70 ஆண்டு கால ஒரு நிர்வாகம் அது. அப்போ அவர் தேர்ந்தெடுத்தது 2வது நிர்வாகம். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஒரு பீடா உற்பத்தி செய்யக்கூடிய, பீடா விற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளவு அழகா கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய விஷயமா இருக்காது. சரி, அதை தாண்டிய ஒரு சாதனை என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்தினுடைய பல இடங்களில் அவருடைய பீடாவை கொண்டு சென்றதுதான் அந்த வணிகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. சிங்கப்பூர்ல இருக்கு, அம்மன் மெஸ்ல இருக்கு. நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நீண்ட நெடிய பயணம், அவருக்கு நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்தில் அவர் கொண்டு வந்த விஷயங்கள், பல விஷயங்கள், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்பதை யாரெல்லாம் யோசித்து பார்த்தார்களோ அவர் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிறார். 2வது பார்த்து நாங்கள் இது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்களை சொல்லணுங்கிறது தான் இந்த நோக்கம். ப்ராக்டிக்கலான விஷயங்கள்ல தான் நம்மளுக்கு பல உண்மைகள், உரைகள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கட்டிங்குக்கு எப்படி போவோம், ஒரு சவரத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடைகளுக்கு தான் போகணும். ஆனால் அதிலும் அழகாக கொண்டு வர்றாங்க. நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு எவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. எத்தனை பேர் நினைத்து பார்த்திருப்பாங்கள்? குமரவேல் சார் ஆரம்பிக்கும் போது அது முதல் ஒரே ஒரு பிரான்ச்சோட சென்னையில் ஆரம்பிக்குது. கேஸ் ஸ்டடி தான் இது. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியோட, ஒரே ஒரு பிரான்ச்சோட ஆரம்பித்த அவருடைய அந்த விரிவாக்கம் இன்றைய தேதியில் 500க்கும் மேற்பட்ட வியாபார ஸ்தலங்கள் அவருடைய விஷயங்களில் இருக்கிறது என்பது உண்மை. அப்போ 1 2 ஆகலாம், 2 3 ஆகலாம், 3 4 ஆகலாம், 4 5 ஆகலாம். ஆனால் 500க்கும் மேற்பட்ட விஷயங்கள் வருகிற போது அங்கேதான் நிற்கிறது வெற்றியின் சூத்திரம். வாட் நெக்ஸ்ட்? எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க, நிறைய பேர் இங்க சாரதி வேஷ்டி எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தென்னிந்தியாவின் முகவரியாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ராம்ராஜ். ஏன்னா எளிமையான உதாரணங்கள், அந்த உதாரணங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அழகான விஷயங்கள். வேஷ்டியே கட்டாத ஒரு சூழல், ஆனால் அதிலெல்லாம் புதுமைகளை புகுத்திய ஒரு நிறுவனம் ராம்ராஜ். எப்படிலாம் கட்டு, இப்படி கட்டிக்கோ, ஒட்டிக்கோ, கட்டிக்கோ, எவ்வளோ அழகா இன்றைய தினத்தில் தென்னிந்தியாவினுடைய ஒரு முகமாக, தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய வியாபார சக்கரவர்த்தியாக நீங்க எங்க வேணா போகலாம், தென்னிந்தியாவில் எந்த மூலையில போகலாம். அவருக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டங்கள்ல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனு, நீங்க எந்த இடத்துலையுமே பிரான்ச் தொடங்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த மனிதர் தைரியமாக சொல்கிறார், அந்த நிறுவனத்தினுடைய மனிதர் தைரியமாக சொல்கிறார், நான்
உங்களை விடவும், அது யாராக இருக்கலாம், ரீட்டைல் அவுட்லெட்டாக இருக்கலாம், உங்களை விடவும் நீங்கள் வைக்கக்கூடிய பிரான்ச்சஸை தாண்டி, நீங்க வைக்கக்கூடிய துறைகளையும் தாண்டி எங்களால் வைக்க முடியும் என்பதை சொல்லி நிரூபித்து காட்டியது ராம்ராஜ் நிறுவனம். ஒரு துறையில் நாம் எடுத்துக்கிறோம், அதை வெற்றிகரமாக நடத்துவது என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றுவது என்பதுதான் சாதனை. ஒரு துறையில் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறுறோம், ஒரு 5 கோடி சந்தோஷம், 10 கோடி சந்தோஷம். ஆனால் யாரெல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்களோ அவர்களெல்லாம் கடைப்பிடிப்பது அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னுடைய நோக்கம் என்ன, அடுத்ததை நான் எப்படி கொண்டு செல்வேன் அப்படிங்கிற விஷயத்தில் யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வியாபார சக்கரவர்த்தியாளர்களாக, வியாபாரத்தினுடைய சாதனையாளர்களாக வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், தவறொன்றும் இல்லை. நான் ஒரு 25 கோடி பண்றேன், சந்தோஷம். 100 கோடி பண்றேன், சந்தோஷம். ஆனால் பல பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகளை கொடுத்து அதன் மூலமாக வியாபாரத்தை இரட்டிப்பாக, வியாபாரத்தை சக்கரவர்த்தியாக மாற்றுகிறவர்கள் ஒரு சிலரே. அவர்களில் அந்த ராம்ராஜுடைய இயக்கமும் நிறுவனமும் ஒன்றுதான். எத்தனை பேருக்கு சக்தி மசாலா தெரியும்? துரைசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேயே வந்து ஒரு சிறப்பு விருந்தினராகவே வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நீங்க கண்டிப்பா அழைத்திருப்பீர்கள். என்னன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளை எல்லாம் அலங்கரிக்கக்கூடிய இந்த மேடை. என்னன்னா இவங்களெல்லாம் நாங்கள் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை 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 பேருக்கு வழி கொடுக்கக்கூடிய வழிகாட்டியாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் என்னுடைய வியாபாரத்தை அடுத்த 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 இலக்குகளுக்கு கொண்டு செல்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடியதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தா அது சக்தி மசாலாவாக இருக்கும். இன்னொன்று 2 விஷயத்தை இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய மகா சக்திகள் இங்க இருக்கிறாங்க. வேணும் தானே உங்களுக்கு? இல்லை, இந்த பார்க்கும்போது, பேசும்போது, கேட்கும்போது உள்ளபடியே ஒரு பூரிப்பான ஒரு விஷயம். தங்கமயில் ஜுவல்லரி பார்க்கும்போது, அந்த ஹிஸ்டரி எடுக்கும் போதே வந்து அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு 10க்கு 10ல் 1990ல் உருவாக்கிய ஒரு நிறுவனம் 2000ல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாறுது. மிகப்பெரிய உச்சம். அதோடு விடவில்லை. 2010ல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ அதனுடைய நிறுவனர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்று எண்ணிவிட்டோம். பலரையும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அடுத்த தலைமுறையும் வழுவதற்கான, அவர்கள் ஆளுவதற்கான வழிமுறைகளை அந்த நிறுவனம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உள்ளபடியே அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி அந்த சூட்சமத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு விஷயங்கள். இவங்கெல்லாம் ஜாம்பவான்கள், மிகப்பெரிய விஷயங்கள். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பலர். இங்கெல்லாம் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க? 10 கோடிக்கு மேல பண்றவங்க இருக்கிறாங்க, 20 கோடிக்கு மேல பண்றவங்க இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர் பேசும்போது சொன்னாங்க 100 கோடிக்கு மேலே பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. எனக்கெல்லாம் ஆசை 100 கோடிக்கு மேல் வணிகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனங்கள் பெருமளவில் வளர வேண்டும் அப்படின்னாங்க. அதுக்கு என்னையா பார்க்கலாம்? 6 மந்திரங்கள், நல்லா சொல்றேன், 6 மந்திரங்கள். அந்த மந்திரங்களை நீங்கள் உள்வாங்கினால் உங்களாலும் முடியும். அது இந்த சிட்கான் 2026 உங்களுக்கு கொடுக்கும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்.
உள்ளபடியே சிட்கான் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. எது கொடுக்க போகுது? சிட்கான் தான் கொடுக்க போகுது. சார், நான் மாநாடுக்கு வந்திருக்கிறேன், மாநாட்டில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அது எப்படி சிட்கான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்திகளை கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சிட்கான் 2026 சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு, சிட்கான் என்கிற வார்த்தையே ஒரு மந்திர வார்த்தை என்கிறேன் நான். சிட்கான் என்கிற வார்த்தையே மந்திர வார்த்தை என்கிறேன் நான். சிலர் உடன்படவில்லை, அதனால் கைத்தட்டவில்லை. தவறொன்றும் இல்லை, முடிந்த பிறகு பிடித்தால் கைத்தட்டலாம். சிட்கான் ஃபர்ஸ்ட் லெட்டரே அழகா எடுத்துங்க. எஸ், செட் யுவர் கோல்ஸ் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் யுவர் கோல்ஸ் வித் ஸ்ட்ராட்டஜிஸ். யாரெல்லாம் உங்களுடைய இலக்கை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகளை போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கிய பயணத்தில் பயணப்படுபவர்கள் மட்டுமே அடுத்தது என்ற உயரத்துக்கு போக முடியும். நான் சொன்ன 5 நிறுவனங்களும் இந்த விஷயத்தை பின்பற்றிருக்கின்றன என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. செட் யுவர் கோல்ஸ் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இலக்கு இருக்கிறது, 50 கோடிக்கு பண்ணணும் அப்படிங்கிற இலக்கு இருக்கிறது. அது இலக்காக இருக்கும் வரை அது ஒரு டிசையராகத்தான் இருக்கும். எப்போ நீங்க அந்த இலக்குக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ அப்போதுதான் அந்த இலக்கு உங்களுக்காக நெருங்க முடியும். எப்போ அந்த இலக்கு உங்களுக்கு ஒரு அழகான அடுத்தடுத்த பார்வையை கொடுக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு, அந்த சிட்கானுடைய முதல் எழுத்து எஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். செட் யுவர் கோல்ஸ் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆமாங்கய்யா, நான் கோல் செட் பண்ணிட்டேன். என்னுடைய இலக்கு ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்தை நிறுவுவது. அது மட்டுமில்லை, ஏற்கனவே நான் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுல யாரெல்லாம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டு அந்த இலக்கை நோக்கி பிளான் ஆஃப் ஆக்ஷன் போடுறாங்களோ அவங்க தான் அடுத்த நோக்கி போக முடியும். நான் இன்றைய தளத்தில் ஒரு 5 கோடி பண்ணிட்டு இருக்கேன், 15 கோடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா அதுக்கு நீங்க உங்க கையில பேப்பர் இருக்கணும், பிரிண்ட் பேப்பர் இருக்கணும். யாரெல்லாம் அந்த பிரிண்ட் பேப்பர் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களால தான், அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கவங்களால தான் அது அச்சீவ் பண்ண முடியும். என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது என்ன இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தெரியும். அது என்ன இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? உங்களுடைய நிறுவனத்தினுடைய நிதி நிலைமை உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் யாரெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் அவ்வளவு கவனமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த விஷயத்தில், நீங்க இப்போ ராம்ராஜ் பத்தி பேசும்போது ஏன் அது குறிப்பிட்டு பேசின அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பிரான்ச்சைஸி கூட கொடுக்கறது இல்லை, அவருடைய ஓன் பிரான்ச்சஸை தான் நிறைய இடத்துல போட்டுட்டு இருக்காரு. அப்போ யாருக்கிட்டெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் இருக்கோ அவர்களெல்லாம் அடுத்தது என்ன என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்களெல்லாம் அடுத்தது என்ன என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது. அந்த விஷயம் அவ்வளவு அழகாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய டீம் பில்டிங்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய டீம் பில்டிங் கான்சென்ட்ரேஷன் பண்ணுகிறார்களோ, SIT டீம் பில்டிங் அண்ட் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் என்னுடைய நிறுவனத்தில் இந்த மாதிரியான பணியாளர்கள் இருக்கிறார்கள், அந்த பணியாளர்களுடைய மொத்த உற்பத்தி திறன், அவர்களுடைய தனித்திறன்கள், அவர்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தை அடுத்த நகர்வுகளை நோக்கி செல்கிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்கிறார்கள்.
யாரெல்லாம் கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறார்களோ, சிட்கான் யாரெல்லாம் கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறார்களோ, ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் புதிய கஸ்டமரை நோக்கி உருவாக்குகிறார்களோ, புதிய சந்தைகளை நோக்கி உருவாக்குகிறார்களோ, புதிய ப்ராடக்ட்ஸ்களை நோக்கி உருவாக்குகிறார்களோ, அவர்களெல்லாம் அடுத்த கட்ட நகர்வுகளை போகிறார்கள். நான் சொன்ன 5 கேஸ் ஸ்டடீஸுமே உங்களுக்கு பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் தான். யாரெல்லாம் அவர்கள் தன்னுடைய சந்தை விஷயங்களையும் சரி, தன்னுடைய சந்தாதாரர்களையும் சரி, தன்னுடைய கஸ்டமர்களையும் சரி, அடுத்த இலக்குகளை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் பறந்து விரிந்த உலகம். உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமைகளை இங்கே வந்துதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது, இங்கே உங்களுக்கு வர்த்தகம் செய்ய எந்த ஒரு விஷயமும் தடையாக இருக்க முடியாது. யாரெல்லாம் எந்த நிறுவனம் எல்லாம் கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் அந்த இலக்கை நோக்கி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பயணப்படுறாங்களோ, அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். நீங்கள் யாரெல்லாம் இதை உள்வாங்குகிறார்களோ, அவர்கள் அடுத்த படிக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். அதுனா அப்புறம் கடைசியா இருக்கிற ON C கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அடுத்த பேச்சாளர் மரியாதைக்குரிய வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். மிகப்பெரிய அதிரடி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். முறைப்படியான ஒரு அறிமுகம் நடக்கும். வழக்கறிஞர் சுமதி நிறைய தொலைக்காட்சியில் பார்த்து இருக்கிறோம், நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிக்னலும் கொடுத்திருக்கிறாங்க. 2 விஷயங்கள் தான், 2 விஷயங்கள் தான். ON மட்டும்தான் இங்க நிக்கிறது. யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி பில்டிங் அண்ட் பிராண்டிங் பண்றார்களோ, அந்த நிறுவனம் அடுத்த நிலைக்கு போகும். ஆப்பர்ச்சுனிட்டி பில்டிங்கா? ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைசேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி பில்டிங் அப்படிங்கிறது வேர்ட்லயே 1008 அர்த்தங்கள் இருக்கிறது. எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு செல்லுகிறவன் சாதனையாளன். எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதோடு ஒட்டி கொண்டு நின்று விடுகிறவன் அதோடு நிறுத்துருவான். அதே நேரத்தில் யாரெல்லாம் அந்த நிறுவனத்தை பிராண்டிங்கோடு உன்னிப்பாக அழகாக அடுத்த விஷயத்தை நோக்கி செல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு எல்லைகளுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இறுதியாக ஒரு விஷயம், என் 6 மந்திரத்தில் 6வது மந்திரம் இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் யாரெல்லாம் நியூ டெக்னாலஜிஸை பயன்படுத்துகிறார்களோ அந்த நிறுவனம் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகிறது. 6 மந்திரம் தான், 6 மந்திரம் தான். சிட்கான் அப்படிங்கிற மாநாடே உங்களுக்கு கொடுக்கிற 6 மந்திரம் SITCON தான். யாரெல்லாம் இந்த சிட்கானுடைய மந்திரங்களை உள்வாங்கி எடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்தது என்ன அப்படின்னு போவாங்க. எனக்கும் மதுரைக்குமான ஒரு பாண்டு சொல்லிட்டு இப்படி நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மகளுடைய திருமணம் இங்கே தான் நடந்தது. ஏன் அது இங்கே பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேட்ரிங் தான் கொடுக்குறாங்க, சத்யபாமா கேட்ரிங் தான் கொடுக்குறாங்க. சாயங்கால நேரத்தில் பங்காராபான் பைரி அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. எங்கேருந்து ஊரில் வந்தவங்க எல்லாருமே மலைச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் எங்கேயோ எந்தோ காலத்தில் நாங்கள் பார்த்தது, கேள்விப்பட்டது. ஆனால் அந்த நிறுவனம் கொடுத்த போது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. உங்கள் முன் நிற்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவங்க ஏஐல போட்டு காமிக்கும் போது சொன்னாங்க, ஒரு எளிய குடும்பம்தான், மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லை, ஒரு 3000 ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு வந்தவன், ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு வந்தவன். அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று சாதனை வழியில் பயணித்ததால்
இன்றைய தினம் 25 கோடிக்கு உற்பத்தி செய்து உலகெங்கிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்ஷயா நிறுவனத்தை நடத்தி இருக்கிறேன் அப்படின்ற அதோடைய சக்சஸ் மந்திரா ஒரே ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், வியாபாரத்தில் எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், நீங்கள் ஓடுகின்ற பாதையில் தடைக்கற்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் நம்புங்கள், இந்த உலகம் நல்லவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களை தட்டி கொடுக்க, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை கை நீட்டி அழைத்து செல்ல இந்த உலகம் தயாராக இருக்கிறது. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் உள்வாங்கி சாதனையாளர்களாக வெளிவருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்கள் நான் உள்வாங்கினேன் சார். ஆஸ் ஏ ட்ரைனர், என்னுடைய ஜேசியை முன்னோடியாக உங்களை நான் பார்க்கும் பொழுது பெருமிதம் கொள்கிறேன். நல்ல அழகா ஒரு அக்ரோனியம் போட்டீங்க. சிட்கான் வந்து ஒரு இதுலேயே 6 விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரோனியம் போட்டு செட் யுவர் கோல்ஸில் ஆரம்பித்து நெட்வொர்க்கில் வந்து முடிச்சுட்டு ரொம்ப அருமையாக யங் ஆண்டர்பிரினர்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் சார். TK ಶಿವನಾಥ್ ಅಡ್ಮಿನ್ ಆನರ್ ಕರ್ತಗು ಅವರ ಸೆಕ್ರೆಟರಿ AB ಕುಮರೇಶ್ ಬಾಬು SM ಕಾರ್ತಿಕ್ ಕುಮಾರನ್ ಆನರ್ ಕರ್ತಗು ಅವರ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ KK ದಿನಕರನ್ ದಾನ್ SM ಕಾರ್ತಿಕ್ NS ಪ್ರೇಮ್ ಕುಮಾರ್ ಹಾನರ್ ಕರ್ದಾಗ ಅವರ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ TN ಸೂರ್ಯಪ್ರಕಾಶ್ ತನ್ನ ಹಾನರ್ ಕರ್ರಾಸ್ NS பிரேம்குமார் அவர்களை ஹானர் செய்ய பிரேம்குமார் NS பிரேம்குமார் உங்களை கௌரவப்படுத்துவது பெருமை கொள்கிறது சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்.